ஹலோ வலிக்கணும்மா. வணக்கம் வணக்கம். ம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் நல்லா இருக்கோம். ம் இன்னைக்கு காலையில் வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன் மேம் என்னாச்சு? ஏன்னாக்க நாங்கள் இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு திருச்சி போயிட்டோம். ம் திருச்சி ஹாஸ்பிட்டல் போய் செக்கப்புக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ம் போயிட்டு சாயந்தரம் மத்தியானம் 1 மணிக்கு தான் வந்தோம். ம் 1 மணிக்கு வந்து நான் பருப்பு சாதம் போட்டேன். ம் காலையில் ஹோட்டலில் சாப்பிட்டோம். ஆ மதியம் வந்து பருப்பு சாதம் போட்டேன். ஆ தக்காளி வெங்காயம் ஆ துவரம்பருப்பு எல்லாம் போட்டு துவரம்பருப்பு ம் அரிசி எல்லாம் ரெண்டையும் ஒன்றா ஊற வச்சுக்கிட்டு தக்காளி வெங்காயம் போட்டு திறக்கி விட்டுட்டு ம் அது குக்கரில் வேக விட்டோம்னா பருப்பு சாதம். அது கொஞ்சோண்டு மிளகாத்தூள், ஆ ஒரே ஒரு பச்சை மிளகா, ம் மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு பருப்பு சாதம் ஆ சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல குழவா, அது கொஞ்சம் தண்ணி கூட வைக்கணும். ம் குழவா அந்த மாதிரி வச்சு போட்டேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது தொட்டுக்கவே வேண்டாம், சைடிஷே எதுவும் இல்லை, ஆ எதுவும் வேண்டாம். இவன் முறுக்கு எடுத்துக்கிட்டேன் சைடிஷ்க்கு. ம் ம் முறுக்கு தொட்டுக்கிட்டேன், நான் எதுவும் தொட்டுக்கல, சும்மாவே சாப்பிட்டேன். வெளியெல்லாம் கடையில் சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்க என்ன மம்மி தருவாங்க? தெரியல, நான் ஊறுகாய் தருவாங்க. அப்படியா? ஊறுகாய் இல்லைன்னா பொரியல் வச்சு சாப்பிட்றதுனா சாப்பிடலாம். புடலங்காய், முட்டைக்கோசு அந்த மாதிரி பொரியல் வச்சு சாப்பிட்றதுனா சாப்பிடலாம். ஓ, ஹோட்டல்லலாம் இந்த சைவத்துக்காக வச்சுருப்பாங்கல்ல பொரியல், அதை கொஞ்சம் சாம்பார் சாதம் வாங்குறவங்க அதையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் கடையிலலாம் இது சாம்பார் சாதம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டது இல்லை, சாம்பார் சாதம் சாப்பிடல. அப்புறம் வந்து பிஸ்மிதா பாத்துன்னு சொல்லி போடுவாங்க அந்த காலத்தில். அந்த காலத்தில் எங்கள் காலத்தில் கொஞ்சம் பிஸ்மிதா பாத்துன்னு சொல்லி போடுவோம். அதுவும் சாம்பார் சாதம் இது மாதிரி சாம்பார் சாதம் மாதிரி எல்லா காய்கறியும் போட்டு நல்லா கொஞ்சம் நிறைய நெய் போட்டு முந்திரி பருப்பு, இந்த முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு வறுத்து நெய்யில் போட்டு வறுத்து விட்டு அதில் போடுவாங்க. சூப்பராக இருக்கும் அந்த சாதம். சீரக சம்பா அரிசியில் போடணும், நல்லா இருக்கும். ஜீரக சம்பா அரிசியில் என்னென்ன போட்டால் நல்லா இருக்கும்? பிரியாணி நல்லா இருக்கும். இது பிஸ்மிதா பாத்தெல்லாம் நல்லா இருக்கும். லெமன் சாதம் புளியோதரை எது போட்டால் நல்லா இருக்கும்? அது போட்டது இல்லை, இந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம் மட்டும்தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டால் நல்லா இருக்கும் சாதம். ஒயிட் ரைஸாக சாப்பிட்டாலும் நல்லா இருக்குமா? ஒயிட் ரைஸாக சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். நல்ல சின்ன சின்னதாக இருக்கும். ஓ அப்புறம் இன்னைக்கு ட்ராவல் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு ட்ராவல் ஓரளவு பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பொழுது ஓரளவு நல்ல பொழுதாக போச்சு. இல்லைன்னா எனக்கு பொழுதே போகாது, எவ்வளோ வேலை பார்த்தாலும் டைமே போகாது. அப்படியே ரொம்ப அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். டிவியும் ரிப்பேராக போச்சு வாங்கலன்னா, அதனால ரொம்ப அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பேன். என்ன டிவி வாங்குறதுன்னு பார்த்து வச்சிருக்கீங்களா மம்மி? சோனி தான் வாங்கணும். சோனி தான் வாங்கணும். ஓ, அதுக்காக வெயிட் பண்ணி காத்திருக்கோம். ஆமாம், சோனி தான் நல்லா இருக்கும். நியூ இயர் ஆஃபர் போடுவாங்கல்ல? ஆமாம், நியூ இயர் ஆஃபர் போடையில் வாங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நியூ இயர் ஆஃபர், பொங்கல் ஆஃபர் எல்லாம் போடுவாங்க. அங்கே ஒரு 10 நாளில் பொங்கல்னு. ஆமாம் ஆமாம், எல்லா ஆஃபரும் போட்டுருவாங்க. மொபைலுக்கு, டிவிக்கு, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு எல்லாத்துக்குமே ஆஃபர் போடுவாங்க. ஆஃபர் போடுவாங்க, பார்ப்போம். ஆஃபர்னா என்ன, ஏதாவது கேட்ஜெட் கொடுப்பாங்க, இல்லைன்னா விலையில கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. ஆமாம், அதுதான். அது எதாக இருந்தாலும் நம்மளுக்கு பெனிஃபிட் தானே. ஆமாம், என்ன பொறுத்துட்டோம். ஆமாம், இனி என்ன? அப்புறம் நாளைக்கு என்ன சமைக்கலான்னு இருக்கீங்க? நாளைக்கு தான் உருளைக்கிழங்கு நறுக்கிட்டு இருக்கேன். உருளைக்கிழங்கு போட்டு வச்சா கெட்டு போயிடுது. உருளைக்கிழங்கு மசாலா போட்டுவிட்டு இதெல்லாம் இது வந்து வெங்காயம் பூண்டு உரிச்சு, ஏதாவது பூண்டு வெங்காய குழம்பு வைப்போம் மனோத்து. நாளைக்கு பூண்டு வெங்காய குழம்பு வச்சு உருளைக்கிழங்கு மசாலா, அது நல்லா இருக்கும். இதில் வந்து பூண்டு வெங்காய குழம்போடு இது இருந்தா அது போடலாம். என்ன மம்மி? சுண்டவத்தை போட்டு வச்சா சூப்பர் டேஸ்டா இருக்கும். ஓ, சுண்டவத்தை நீங்க வாங்கிருக்கீங்களா? அதுவா? அது மிதுக்க வத்தை. சுண்டவத்தை ஓ, குட்டி குட்டியா இருக்கும் பாரு. மிதுக்க வத்தை வேற, சுண்டவத்தை வேறையா? சுண்டவத்தை சுண்டைக்காயிலே மோர் ஊற்றி நறுக்கி விட்டு காய வைக்கிறது சுண்டைக்காயவே. மிதுக்க வத்தில் வந்து இந்த கொவாக்கா மாரி காய இதுன்னு வச்சு வைக்கிறது. ஓ, ரெண்டுக்கும் வித்தியாசம். வேற 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 வேற. ஆமாம், ரெண்டுல எது மம்மி டேஸ்ட்டு? சுண்டை வத்த கொஞ்சம் கசக்கும், இதுக்கு வத்த கசக்காது. சுண்டைக்காய் வந்து கொஞ்சம் கசக்கு தானே. ஆமாம், கசப்பு தன்மை இருக்கும். அப்புறம் நேற்று போட்ட வீடியோவில் ஃப்ரெண்டு
ஐயப்பன்ங்கிற ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க. என்னன்னு கேட்டிருந்தாங்க, ஃப்ராக்ரன்ஸ் என்னன்னு கேட்டு காரில் யூஸ் பண்ணுற ஃப்ராக்ரன்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ரிப்ளை அனுப்பியிருக்கோம். அப்புறம் அடுத்த கொஸ்டின் அவங்க இதுன்னதுக்கு எங்களுக்கு ஒன்றுமே புரியல அதோட அர்த்தம். இது அது என்னது, இது ஜீரக தண்ணி வந்து போட்டிருக்கீங்க பாயில்டு இதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இனிமேலுக்கு தான் ரிப்ளை பண்ணணும். ஆனால் ஃப்ரெண்டு ஜீரக தண்ணி போட்டு காலையில் வெளிலனா நம்ம அதை ஒரு டம்ளர் தண்ணியில் 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் ஜீரகத்தை போட்டு நம்ம அதை நல்லா கொதிக்க வச்சு வத்த வச்சு குடிச்சோம்னா வயிறு கோளாறு எல்லாம் சரியாகுது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது ஓரளவு. நான் அதை இதிலே பார்த்துருக்கேன். வயிறு கோளாறு நம்ம என்னென்ன வயிற்று வலி, அல்சர். ஆமாம், அல்சர் சரியாகலைன்னு சொல்றாங்கல்ல. அவங்களாம் காலையில வெறும் வயிற்றுல தண்ணி குடிச்சிட்டு பச்சை தண்ணி குடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் பச்சை தண்ணி எந்த காரணம் கொண்டும் விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் எந்திரிச்ச உடனே ஓரளவு வெதுவான தண்ணியை குடிச்சிடணும். 2 டம்ளர் அது குடிச்சிட்டோம்னா அது வயிற்று சுத்தம் பண்ணிக்கும். அது பாட்டுக்கு எல்லா ஒர்க்குக்கும் போயிடும் தண்ணி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜீரக தண்ணி. ஃபர்ஸ்ட் ஜீரக தண்ணி குடிச்சிட்டு தான் மறுக நம்ம ஒரு அரை மணி நேரம் கழிச்சு காப்பி குடிக்கணும். ஏன் இப்போ நம்ம வந்து ஜீரக தண்ணி கொண்டு போயில ஜீரக தண்ணி கொண்டு போகலாமா? இங்கேயும் கொண்டு போகலாம். கேரளாவிலலாம் ஆனால் வெறும் ஜீரக தண்ணி தான் குடிப்பாங்க. கேரளாவில் உள்ளவங்க எல்லாரும் ஜீரக தண்ணி தான் குடிப்பாங்க. ஏன் சிறுஞ்சீரகம் அங்கே சீப்பாக கிடைக்குமா? இல்லை, அங்கே கிளைமேட் வேற ரொம்ப இதுவாக இருக்கா, கனல்ல அடுப்பில் போட்டு வச்சிருப்பாங்க ஜீரகத்தை போட்டு தண்ணி. அந்த பழக்கம் தான் உங்களுக்குலாம் இங்கே வருதா? அங்கே கேரளாவில் யூஸ் பண்ண மாதிரியா? கேரளாவில் ஜீரக தண்ணி தான் நிறைய குடிப்பாங்க. இங்கேயுமே நீங்கள் போடுவீங்கள ஒரு நேரம் மழை காலமோ ஏதோ கிளைமேட் உடம்பு சரியில்லைன்னா ஜீரக தண்ணி போடுவீங்க. ஆனால் ரொம்ப ரேராக தான் போடுவீங்க. ஆமாம், பார்த்துருக்கேன். எனக்கு எப்படி தெரியும்னாக்க இது வந்து தேசமங்கர் அரிசி அந்த அம்மா சொன்னாங்க. அவங்க வந்து ஒண்ணுல சொல்லியிருக்காங்க மஞ்சள் நல்ல சுத்தமான எந்த மஞ்சள் இருக்குல்ல, விரலி மஞ்சளா அது இல்ல, விரலி மஞ்சள் தான் இருக்கு. அந்த மஞ்சளை வாங்கி நம்ம சுத்தமா அரைச்சு நம்மளே அரைச்சு நம்ம அதை யூஸ் பண்ணி அதுல வந்து காலையில 1 ஸ்பூன் கொஞ்சம் தண்ணியில போட்டு குடிச்சா அது அவ்வளவு நல்லதான். கேன்சர் எதுவுமே வராது, ஆன்டிபயோட்டிக்கா வயிற்றுக்கு. அவங்க அதுவும் குடிப்பாங்களாம். எது குடிப்பாங்கன்னு தெரியல. அப்புறம் ஜீரக தண்ணி குடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை மேம், இப்போ தேசிய மங்கர கரிசிலாம் அவங்க வந்து ஆள் வந்து 100% வந்து சாமிக்காக மாறுறாங்கல்ல. ஆமாம், இப்போ நம்மளால் வந்து ஒரு இதுக்கு வந்து இப்போ சாமி கும்பிட்றோம்னா இப்போ வந்து முழு மூச்சா அதுக்கு மாற முடியல. ஏமே இல்லை, அவங்க அதுலதான் சம்பாதிக்கிறாங்க. அந்த சாமியோடதுலதான். இப்போ அவங்க பொண்ணு வந்துருச்சு, அடுத்து அவங்க பொண்ணு அடுத்து சூப்பரா பாடுது, முருகன் பாட்டுலாம் சூப்பரா பாடுது. எல்லா கச்சேரியிலையும் கலந்துக்கவும் வைக்கிறாங்க இப்பவே. அது 4வது 5வது படிக்கும். ஆனா அழகா அம்மா மாதிரியே நல்லா பாடுது அந்த பொண்ணு. இப்போ கலந்து வைக்கிறாங்க எல்லாத்துலேயும். அவங்க அதுதான் அது இவங்களுக்கு பின்னாடி அதை கொண்டாடுறாங்க. உள்ள படித்தாலும் அவங்களாம் அவங்க இருக்க இதுலேயே பிளாட்ஃபார்ம்லேயே பிள்ளைகளையும் கொண்டாடுறாங்க. ஆமாம், அதில் எதில் சம்பாதிக்கிறாங்களோ அதுலேயே கொண்டாடுறாங்க. தேசியமங்கர் கட்சி அம்மாவுக்கெல்லாம் ஹஸ்பண்ட் பேங்க்ல வேலை பார்க்குறாரு. அந்த அம்மாவுக்கு ஹஸ்பண்ட் பேங்க்ல வேலை பார்க்குறாங்க. ஆணொன்று பொண்ணு ஒரு 2 பிள்ளைய. இப்போ ஹஸ்பண்டுக்கும் பண்ணி கொடுத்துட்டு, ஆனால் அந்த மக்களை வேலைக்கு ஆள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே ஆள் இருப்பாங்க. சமைக்கிறது மட்டும்தான் இந்த அம்மாவா இருக்கும் போல. மிச்சம் எல்லாத்துக்கும் ஆள் இருப்பாங்க அவருக்கு. காலையில வெளில நான் 4:30க்கெல்லாம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து 4:30க்கெல்லாம் இருந்துருச்சு. பல்ல விளக்கி மூஞ்சி கழுவிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அப்புறம் தான் கும்பிடுவாங்க அவருக்கு. குளிச்சுட்டு வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அவங்க குளிச்சுட்டு தான் பண்ணுவாங்களாம். எதா இருந்தாலும் காலையில் 4 மணிக்கு குளிச்சிருவாங்களாம். அவங்க உடம்பெல்லாம் எப்படி இருக்கு பாரு, நல்லா இருக்காங்க. ஒரு நாள் கூட முடியலன்னு சொன்னது கிடையாது. நல்ல உடம்பு. 4:30 3:30க்கெல்லாம் குளிச்சிருவாங்களாம். குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அவருக்கு சமைச்சு காய்கறியெல்லாம் அது 3:30க்கு எந்திரிச்சாலும் படுத்து தூங்க மாட்டாங்களாம். அப்புறம் இந்த வேலை பகல்ல எல்லாம் அவங்க கோயிலா போயிடுறாங்களே, கார்ல ஷூட் பண்றதுக்கு போயிடுறாங்க. இல்ல மேமே, ஆனா வந்து 3 மணிக்கு எழுந்திரிச்சா டயர்டா தானே இருக்கு. நம்ம 4 மணிக்கு எழுந்திரிக்கிறது 4 மணி 3 மணிக்கு எழுந்திரிக்கிறது ரொம்ப டயர்டா. ஒரு 1 hour படுப்பாங்க அவருக்கு. சாப்பிட்டு ஒண்ணு மத்தியானம் சோறு ஒண்ணு. சமையல்லாம் அவங்கதான். மேவேலைக்கு மட்டும் ஆள் வச்சிருக்காங்க அவருக்கு. எல்லாத்துக்கும் அவங்கதான். நல்ல இன்கம் வருது.
அங்கே இங்கேன்னு ஷூட் போயிடுறாங்க, எல்லா கோயிலும் எடுக்கிறாங்க. டெய்லி ஆமாம், தமிழ்நாட்டில் தான் வர்றாங்க, நைட்டு வந்து தான் படுக்கிறாங்க. அவங்களுக்குலாம் எந்த நோய் நொடியும் இல்லை, நல்லா இருக்காங்க. உடம்பு அப்படியே இருக்கு, இன்னும் அந்த அந்த காலத்துல இருந்த மாதிரியே இருக்காங்க, வயசான மாதிரியே இல்லை. அவங்களாம் உடம்பு அந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க, சாமியோட பக்தியும் இருக்கு. அவங்க தானே இந்த யாரோ தேசம் அங்கே இருக்கிறச்சி அந்த அருளோட அவங்களோட மாணவி அவர் யாரோ யாரோ ஒரு வாரியாரோட மாணவி. ஆமா, அவங்கள்ட்ட ஸ்டூடெண்ட்ஸை படிக்க போனாங்களா? ஆமா, கிருபானந்த வாரியாரோட மாணவி. அவங்க எல்லாம் அதனாலே சூப்பரா இருக்காங்க, உடம்பெல்லாம் வெயிட் போடல, நல்லா இருக்காங்க. இப்பவும் பச்சை பிள்ளை மாதிரியே நல்ல கெழுத்து நல்லா இருக்காங்க. ஏன்னா சாமியோட அருளும் இருக்கு, தெய்வத்தோட அருளும் இருக்கு. முருகன் எல்லாம் அப்படியே அவங்க பாடினாங்கன்னா நேரே வந்துடுவாரு, அந்த மாதிரி. பொண்ணு அந்த மாதிரி தான் பாடுது. அப்ப அவங்களுக்கு இவ்வளவு தூரம் பக்தியா இருக்கவங்களுக்கு கஷ்டங்கிறது வருமா வராதா? அவங்களும் மானிட பிறவி தானே, ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும். நம்ம மனுஷ பிறவி தானே எடுத்திருக்கோம், தெய்வத்துக்கே கஷ்டம் இருக்கா, அப்புறம் நமக்கெல்லாம் இருக்காதானே? அதை வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அதுக்கு தகுந்த ஒரு தீர்வும் கிடைச்சிடும். நம்மள மாதிரி இவ்வளவு கஷ்டமா இருக்காது தீர்வு. ஆமா, அவங்களுக்கு அதுக்கு தகுந்த தீர்வும் கிடைச்சிடும். அவங்களுக்கு எல்லாம் தெய்வத்தை இதுன்னு இருக்கும். தேசமங்கர் கமிச்சிலாம் ஒரு தெய்வம் மாதிரிதான் அவங்க எல்லாம். தெய்வ கடாட்சம் இருக்கு, அதனாலதான் மூஞ்சியில எப்படி மேக்கப் பண்ணிருப்பாங்க, எத்தனை பொட்டு வச்சிருப்பாங்க, சூப்பரா இருப்பாங்க. அவங்க பொண்ணு இப்ப அதே மாதிரியே தான் வருது. அம்மா போற வழியில அது ஸ்கூல்ல படிக்குது, இருந்தாலும் அம்மா கச்சேரிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சாந்தா முத்து, அவங்களுக்கு முத்துக்கு வந்து ராஜா முத்து, அவங்களுக்கு வந்து ஒரு நாள் நைட்டு நெஞ்சு வலிச்சுட்டான் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கு? முத்துக்கா? முத்துக்கு, ஆமா. ஒரு நாள் நைட்டு ரொம்ப நெஞ்சு வலிச்சுட்டான். நெஞ்சு அப்படி தூக்கி தூக்கி போட்டு வலிச்சுட்டான். வலிச்சதுன்னா அப்புறம் நைட்ல போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாலாம். காலையில போய் ஸ்கேன் எடுத்தாலாம். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தான் போயிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் ஸ்கேன் இல்ல இசிஜி எடுத்து பார்த்துருக்காங்க. இசிஜி எடுத்து பார்த்ததுல ஏதோ கொஞ்சம் இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா, ஏதோ மிஸ்டேக் இருக்க மாதிரி இருக்குன்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்பவும் தூக்கி தூக்கி போட்டு அடிச்சுச்சான். அவங்க ஸ்கேன் எடுக்கலையுமே, பயமா இருந்துச்சான். இவங்க இங்க இருந்து எப்படி கூட்டிட்டு போனாங்க? ஆம்புலன்ஸ்லயா? இல்ல எப்படி போனான்னு தெரியல, ஓட்டிட்டே தான் போனாரு பொறுப்பு. அவர் ஓரளவு நார்மலா வேலை செய்யறாரு, இப்பவுமே எந்திரிச்சு வேலையெல்லாம் செய்யறாரு. நீங்க அவருக்கு தானே தூக்கி போட்டு சொன்னீங்க, தூக்கி போடுறால எப்படி போட்டுச்சு? இருந்தாலும் நெஞ்சு வலிக்கிறதோட டூ வீலர்ல போனாரு, 108 எல்லாம் போகல. இந்த கட்சிக்காரங்க சொல்ல அலமே என்ன, இது ஏதாவது ஒண்ணு கோர்ட்ல தீர்ப்பு சொல்லியாச்சுன்னா எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி படுத்துருவாங்களா, அது மாதிரி. இல்ல இது உண்மையாதான் இருக்கும். ராஜா இல்ல மேமி, இப்ப முத்து சொல்றீங்கல்ல நெஞ்சு வலிச்சுக்கிட்டு இருக்கு, நெஞ்சு துடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கல, அப்புறம் எப்படி அவர் வண்டி ஓட்டிருப்பாரு தெரியல. எப்படி போனான்னு ஆஸ்பத்திரியில தான் காமிச்சாரு. ஆஸ்பத்திரியில போய் இது இசிஜி எடுத்தப்ப அதுல கொஞ்சம் ஏதோ இது இருந்துச்சா. அப்புறம் டாக்டர் பார்த்துட்டு சொன்னாங்களா, ஏதோ கொஞ்சம் என்னமோ மாதிரி தெரியுதுப்பா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. டாக்டர் கூடி கூடி பேசினாங்களாம். கூடி கூடி பேசும்போது இவங்களுக்கு பயமா போச்சா என்னமோ தெரியல. டாக்டர் கூடி கூடி பேசுறாங்கன்னா அதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஒண்ணுமே இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்கல்ல. கூடி கூடி பேசவும் இவங்களுக்கு ஒரு பயமா இருந்துச்சு. அவர் அதான் சொல்றாரு ராஜா, எனக்கு நானா நெஞ்சு வலின்னு வந்தப்ப கூட பயம் வரல, டாக்டருக்கு இப்படி கூடி கூடி பேசணும்னு எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி டாக்டர் சொன்னாரு, இன்னொரு வாட்டி இது இசிஜி எடுப்போம், கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணணும்னு. 2வது வாட்டி பண்ணாங்களாம். பண்ணதுல ஒன்றும் இல்லையா, கொலஸ்ட்ரால் மட்டும் கொஞ்சம் கூட இருக்கான். கொலஸ்ட்ரால் மட்டும் 210 தான் இருக்கான். 200 வரைக்கும் இருக்கலாம் கொலஸ்ட்ரால், 210 இருக்கான். ஒரு 10 பாயிண்ட் கூட இருக்கு, 10 பாயிண்ட் கூட இருக்கு. அது ஒன்றும் ரொம்ப பண்ணாது. அப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏதோ மருந்து மாத்திரை எழுதி கொடுத்தாரா, இதுவா இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன இப்போ வாய் புத்தி சொல்றோம்ல, அது என்ன கேஸ் ப்ராப்ளம், அதுவா இருக்குன்னு சொல்றாரு டாக்டரே. அதுக்கு நெஞ்சு வலிக்குமா, கேஸ் ப்ராப்ளமா இருக்குமோ என்னமோன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு. அதனால 3 நாளைக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்களாம். அந்த மாத்திரையை சாப்பிட்டு வாங்க, அதுக்கப்புறம் வலி இருந்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். முத்து நல்லவர் இல்லை, நல்லவர். சாந்தாவும் உழைச்சு
சம்பாதிக்கிறாங்க. ஆமா, உழைச்சது சம்பாதிக்கிறாங்க இல்ல. ஆனா வந்து சாந்தாவை விட முத்து ரொம்ப நல்லவர். ஆமா, வெகுளியா பேசுவாரு, மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாரு. இவங்க கொஞ்சம் மனசுல வச்சுக்குவாங்க. இவங்க கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு நீ அப்படி பண்ணல, நான் இப்படி பண்றேன் அப்படிம்பாங்க. ஆனா முத்து வந்து அப்படி பண்ண மாட்டாரு. சாந்தாவும் நல்ல நல்ல கேரக்டர் தான். உழைச்சதே சம்பாதிக்கிறாங்க, நல்லா உழைக்கிறாங்க. நம்ம சொல்ற பழைய ஜாமான் எல்லாம் நம்ம எல்லாம் கையே வைக்க மாட்டோம். பழைய ஜாமான் இங்கிட்ட கிடக்கும், அதுல எல்லாம் கையை வச்சு அதுல பாம்பெல்லாம் இருந்து ஒவ்வொரு கப்பிங்க விடுமா, ஐயோ பாம்பெல்லாம் இருந்து கடிச்சு விடுமா. அதுதான் இப்ப கிளவுஸ் போட்டு போறாங்க மக்கள் சொல்லி, போட்டுதான் இப்ப போறாங்க ஜாமான் எடுக்க. ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள போய் எடுக்கலையா? ஆமா, அது அவங்க ஒரு பக்கம் குச்சி போட்டு கேரளாவில எல்லாம். ஆமா, வீட்டுல கூட எடுத்து வைக்கல, ஒரு மூலையில அந்த தோட்டத்துக்குள்ள பறிச்சு போட்டிருக்காங்க வேண்டாத ஜாமான் எல்லாம். அதை போய் நம்ம இதுங்கும் போது அதுல நிறைய பூச்சி கொண்டு அடைஞ்சிருக்கும்ல, அதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா அதுக்கு இதுங்க தானே செய்யும். அந்த மாதிரியா அதெல்லாம் கடிச்சிருக்காங்க 2-3 வாட்டி. இது என்னடா வியாபாரத்துல நல்ல லாபம் இருக்கும் போல, ஒரு நாளைக்கு 2000. அதனால இது எப்பவும் போயிடுறாங்க. நல்ல பெரிய பெரிய ஜாமான் கிடைக்குது கேரளாவுல. எல்லாம் நமக்கு எல்லாம் அப்படி எல்லாம் கிடைக்காது. அங்கே அந்த லாரி இறம்ப ஜாமான் இது அவங்க கொண்டு போற வேலை இறம்ப ஜாமான் கொண்டாந்துடுறாங்க, பழைய ஜாமான். அப்போ டெய்லியுமே ஏற்றுமதி பண்ணிடுவாங்க இவங்க. டெய்லியுமே போய் எடுத்துட்டு 11 மணிக்கு போய் எடுத்துடுறாங்க. 11 மணிக்கு போய் 2-2:30 வரைக்கும் ஜாமான் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுல வேன்ல வந்து ஒரு டீ கடையில உட்காந்து டீயை குடிச்சுட்டு சரக்கு தனித்தனியா பிரிச்சு போடுறாங்க. இந்த போடுற கடையில பிளாஸ்டிக் தனியா இது தனியன்னு பிரிச்சு போட்டு அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு வர்றாங்க. அதுல லாபம் போக மீதி லாபம் எவ்வளவு இருக்கோ அதை எடுத்துக்கிறாங்க. இந்த செலவுக்கு மீதி அப்படியே போட்டாங்க அடுத்த நாளைக்கு. ஆனா முக்காவாசி எல்லாம் நிலம் போயிடுறாங்க முக்காவாசி. அதுல நல்ல காசு தான். யூடியூப் அதுல எடுத்துறாங்க, 3 சேனலுக்கும் யூடியூப்லயும் எடுத்துறாங்க. அந்த போற நேரத்துல ஒன்னு ஷார்ட்ஸ் ஒன்னு வீடியோ ஏதோ ஒன்னு அந்த மாதிரி எடுத்துறாங்க, மாறி எடுத்துறாங்க. இடத்துல கொஞ்சம் பேசிடுறாங்க. வீட்டு போட இல்ல. ஆனா அந்த வீடுகளுக்கு காம்பாலம் நாங்க நீங்க இந்த வீடு தான் இருப்போம். ஒருத்தவங்க காப்ப விருப்பம் ஓனர் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் கேரளாவுல ரொம்ப இதுவா இருக்காங்க. நம்ம தமிழ்நாடுல கூட பேசுவோம், அங்க உள்ளவங்க எல்லாம் யாருமே ஓனருக்கு வெளியே கதவு திறந்து வாரதே தெரியல. அவ்வளவு பெரிய வீடா இருக்கு, ஓனருக்கு உள்ளதான் இருக்காது. பாவம், அவர் நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாரும் ப்ளஸ் பண்ணிக்கலாம், நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணிக்கலாம். அவர் நல்ல மனுஷன். அவர் பண்றதெல்லாம் ஜோக்கு, எனக்கே சிரிப்பா வரும் அவரோட ஜோக்கெல்லாம் பார்த்தா. நல்ல யதார்த்தமா பண்ணுவாரு. ஆமா, இந்த ஒரு 102 அடி வாங்குவாரு. இடையில ஒரு ஜோக்கு சொன்னீங்கல்ல, அவர் பண்ணது சூப்பரா இருந்துச்சு. இந்த நான் ஒரு ஜோக்கு பார்த்தேன், அவர்கிட்ட இந்த கல்லை கொண்டாந்து இட்லியை கொண்டாந்து அந்த அம்மா கொட்டும். உடனே பக்கத்து வீட்டுல யாரும் கல்லு கொட்டுறா போய் பாருடி அப்படின்பேன். உடனே இல்லைங்க நான் தாங்க இட்லி கொட்டேன் அப்படிங்க. அந்த மாதிரி காமெடி. இன்னொரு காமெடி ஒன்று நல்ல காமெடி என்னன்னு சொல்லுவீங்கல்ல, அது மாதிரி நல்ல காமெடி யோசிச்சு அவங்களா கண்டென்ட்டை வந்து கிரியேட் பண்ணி போடுறாங்க. நல்லா இருக்கு. அந்த பையன் 2வது பையன் வந்துட்டான். நம்ம மொத பையன் வந்துட்டானா? படிக்க போயிருக்கேன், அவன் வரல. 2வது பையன் தான் இருக்கான். அதான் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கு என்ன வரும்னு தெரியல, எந்த நேரத்துல யாருக்கு என்ன வரும்னு தெரியல. ரொம்ப சேஃப்டியா இருந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல. வயசெல்லாம் இல்ல, வயசு சின்ன வயசு ஆளுகளுக்கே எல்லாம் வருது. யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாம நல்லதே நினைச்சிட்டு நல்லதாவே வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். ஹெல்த்தா இருக்கிறாங்கன்னு நம்ம சும்மா தான் வெளியே சொல்றோம், ஆனா அவங்க தான் உடம்புல ரொம்ப வீக்கா இருக்கா. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா எலும்பா இருப்பாங்க, அவங்க நல்லா இருக்காங்க. ஆமா, போன் வெயிட்டுன்னு சொல்றோம், ஆனா பாத்தீங்கன்னா நல்லா இருக்கா. நீங்க இன்னைக்கு வெயிட் பாத்தீங்களா மம்மி? இன்னைக்கு நான் வெயிட் பார்த்தேன், எப்பயும் போட்டுதான் இருக்கேன். அப்புறமே வந்துட்டு எத்தனை மணிக்கு? கிரகங்களோட இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கையில எதுவுமே இல்லை. கிரகங்களோட இதுதான் நம்ம வாழ்க்கையே. கிரகங்கள் மாறும்போது நமக்கு இப்ப குரு வந்து நமக்கு 8ஆம் இடத்துக்கு போறாரு, எனக்கு தனுசுக்கு. அதனால வீட்டுல ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கும்னு போட்டுருக்காங்க. மே வரைக்கும்
அப்போ குரு 9க்கு போயில இன்னும் நல்லா இருக்கும். குரு 7ஆம் இடத்துல இருந்து இருக்காரு எனக்கு. அதிகாரத்துல பின்னாடி போய் எதுக்கோ போய் இப்ப 8க்கு வந்துட்டாரு. 9ஆம் இடத்துல இருந்தாரு, இப்ப பின்னுக்கு போயிருக்காரு குரு. இல்ல உங்களுக்கு 9ஆம் இடம் இல்ல, 9 குரு எனக்கு தான் வாட்டி 9ஆம் இடத்துல இருந்துச்சு போன வருஷம். இப்ப எனக்கு அடுத்த ராசிக்கு தான் 9ஆம் இடத்துல இருக்கு. துலாமுக்கு தான் 9ஆம் இடத்துல இருக்கு. உங்களுக்கு எல்லாம் வேற இடத்துல இருக்கு. நான் போன வாட்டி எனக்கு சொன்னோம்ல குரு 9ல இருக்கு. ஆனா அப்ப கூட எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகல. பிஹெச்டி ஆனா அந்த படிப்பு கொடுத்துருக்கு. குரு 9 நம்ம எது பண்ணாலும் அந்த காரியம் முடியும். அதான் முடிஞ்சிடும். குரு 9ல இருக்கையில போக போயில தான் எனக்கு கொடுத்துட்டு போனாரு, நீ இந்தாடா ஆரம்பிடா அப்படின்னு சொல்லி. நான் ஆரம்பிக்கிறதுனா நானா ஆரம்பிக்க மாட்டேன்னு முத்திமினாவை படிக்க வச்சு அவளை அங்கிருந்து வெளியே கொண்டு வந்து திரும்ப இவனை வேற இடத்துல சேர்க்க வச்சு இவனை படிக்க வச்சு. இல்லைன்னு வச்சுங்க, நம்ம இந்த மவுண்ட்ஷியல்ல இப்போ நம்ம இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்க காலேஜ்லேருந்து பிஹெச்டி படிக்கிறதுனா ஆமாம் போப்பா இன்டர்வியூக்கு அண்ணானிஸ்டில் அப்ளை பண்ணணுமா, 3 தடவை இன்டர்வியூவா, அதுவான்னு. அதே மாதிரி இன்டர்வியூலையும் ஒரு வாட்டியும் பாஸ் பண்ணி வந்துட்டே பாருங்க. அண்ணானிஸ்டிலையும் இன்டர்வியூக்கு, அப்புறம் இது ப்ரெசன்டேஷனுக்கு, அப்புறம் அண்ணானிஸ்டிக்கே போயிட்டு வந்தால 2-3 வாட்டி போயிட்டு வந்தேன். சென்னை போயிட்டு வந்தானே பிஹெச்டி டிகிரி. அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தா சரி கைடு செட் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம இருக்கிற இடம் செட் ஆகணும். நான் இப்போ சொன்னேன்ல, நம்ம புது காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கோம், புது காலேஜில் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கிறது இல்லை, அவன் ஒன்றும் சொல்ல நம்ம ஒன்றும் சொல்ல, புரிஞ்சுக்கணும். 1008 பிரச்சனை இருக்குன்னு நினச்சா அந்த ஒரு சிஸ்டமை செட் பண்ணியாச்சு. இப்போ எதுவுமே கிரகங்களோட இதுதான் நமக்கு நடக்கிறதே வாழ்க்கையில. நம்மளால ஒரு விரல கூட அசைக்கணும்னா கூட கிரகங்களோட இது நம்ம இது இல்லை. ஆமா, அதை யோசிச்சு பாருங்க. இது இந்த இப்போ வேற யூனிவர்சிட்டியில் இப்போ சாஸ்தா இந்த மாதிரி இதில் படிக்கிறவங்க கூட 2 வருஷம் இங்கே படிக்கிறாமே படிச்சுட்டு கைடு சரியில்லைன்ட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு பிஹெச்டி டிஸ்கண்டினியூ. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அப்போ 2 வருஷம் வேஸ்ட் தானே அவங்களுக்கு அந்த மாதிரி. ஆனால் நம்ம இப்போ பெரிய பிள்ளைகள் ஆகிட்டனால 1 வருஷம் 2 வருஷம்லாம் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. வேஸ்ட் ஆக்கினா பரவாயில்ல, சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நம்ம லைஃப்பில் வந்து அந்த வேஸ்ட் ஆக்கின மாதிரி தானே டைம். ஒன்று கைடு நல்லா இருந்தால் முடிக்கணும், அப்படி இல்லை முடிக்க முடியலைன்னா அதை அப்போவே டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கணும். இவ்வளோ வருஷம் படிச்சு விட்டு அதை வேஸ்ட் ஆக்கக்கூடாதுல்ல. கைடெல்லாம் நம்ம அதெல்லாம் அவங்களெல்லாம் சொல்லக்கூடாது, நம்ம தான் திறமையா இருக்கணும். அடுத்தவங்களெல்லாம் திறமையை சொல்லணும். ஆனால் ஒருத்தவங்க சொல்கிறாங்க கைடு போட்டு கொடுத்துவாருன்னு சொல்லுவாங்கல்ல. உருளைக்கிழங்கு, குழம்பு, தக்காளி. தக்காளி மட்டும் இருக்கணுமா? தக்காளி மட்டும் தான் இருக்கணும். உங்களுக்கு ஏன் வெரைட்டி ரைஸே பிடிக்க மாட்டேங்குது? வெரைட்டி ரைஸ் சாப்பிட முடியல. வெரைட்டி ரைஸ் சூடா இருந்தா சாப்பிடலாம். போட்டு வச்சுட்டு நீ காலையில எடுத்துட்டு போயிடுற, உனக்கு இங்க நல்லா இருக்கும், உனக்கு நல்லா இருக்காது, நீ சாப்பிட்டுதான் ஆகணும், கடமைக்கு பசிக்கும் உனக்கு சாப்பிட்டாரு. நான் வந்து இங்க என்ன பண்ணுவேன், 11 மணி போல ஏதாவது சாப்பிடுவேன். காலையில 9 மணிக்குள்ள டிஃபன் சாப்பிட்டுட்டு 11 மணி போல ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன். சாப்பிட்டு அதெல்லாம் சாப்பிடல. எனக்கு மத்தியானத்துக்கு இந்த வெரைட்டி ரைஸ் சாப்பிட்டா என்னமோ மாதிரி பிடிக்காது. ஒரு 1 மணி 2 மணிக்கு இந்த ரைஸ் சாப்பிட்டேன்னா ஒரு மாதிரி எனக்கு என்னமோ இதுன மாதிரி இருக்கும், காஞ்சி போன மாதிரி இருக்கும் மாதிரி இருக்கும். அதனால இந்த ஒயிட் ரைஸ்னா குழம்பு ஊற்றி இதை பண்ணி பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட முடியும். குழம்பு ஊற்றி பொரியல் வச்சு சாப்பிடணும். பொரியல் வச்சு சாப்பிடலாம், வேணும்னா மோர் ஊற்றி வத்தல் இதில் வச்சு சாப்பிடலாம். அப்படி வெரைட்டி ரைஸ் ஆறி இருந்தா பிடிக்கல. அதனாலதான் சூடா இருந்தா போட்டுக்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து சூடா போட்டோம், நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் சாப்பிட்டோம். அதுவுமே நான் ரொம்ப சாப்பிடல, நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். எனக்கு என்ன வெரைட்டி ரைஸ் பிடிக்க மாட்டேன். ஒயிட் ரைஸ் தான் பிடிக்குதா? அதே மாதிரி நைட்டு ரைஸ் பிடிக்குமா உங்களுக்கு? நைட்டு வத்தல் இருத்தல் இந்த மிதுக்கு வத்தல்லாம் இருந்தா அதை வச்சு ரைஸ் சாப்பிடுவேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ஃபுல்லாவே ரைஸ் கொடுத்தாலும் சாப்பிட்றீங்களா? ஆமா சாப்பிடுவேன். டிஃபன் பிடிக்குமா? டிஃபன் இருக்கு, ரைஸ் இருக்குன்னா எது சாப்பிடுவீங்க? எது வேணாலும் சாப்பிட்டுக்குவேன். நான் எது வேணாலும் சாப்பிட்டுக்குவேன். பசிச்சா எது வேணாலும் சாப்பிட்டுக்குவேன், பசிக்கலன்னா தான் சாப்பிட மாட்டேன். ஆனா பசிச்சாதான் சாப்பிடணும்ல, அப்பதானே நல்லது. நல்லா காருன்னு பசிக்கணும். அப்ப அந்த நேரத்துல போய் சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும், டைஜஸ்ட் ஆயிரும், எல்லாமே எந்த ப்ராப்ளமும் இல்லை. அது கூட சுவையா தெரியும். நல்ல காருன்னு பசிக்கல. அதெல்லாம் இந்த ஹார்டாக ஒர்க் பண்ணிட்டு வரையில தானே தெரியும். நம்ம மூளையே அதிகமாக திங்க் பண்ணால் அதிகமாக பசிக்குது. அதிகமே
இப்போ பார்த்தீங்கன்னா மூளை நம்ம அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆமா அதிகமாக பசிக்குது. ஆமா அது ஏன்? அது அப்பவும் உடம்பு வேலை செய்யுது இல்ல. ஆமாம், மூளை திங்க் பண்ணிக்கிட்டே இருக்குல்ல, திங்க் பண்ணது இல்ல, அதனால அப்போ வந்து அதுலேயும் பசிக்க ஆரம்பிச்சிருது. ஆமா ரொம்ப எதுவுமே யோசிக்காமல் இருந்தோம்னா பசிக்காதே மம்மி. ஆமா. அது என்ன மம்மி பையில வச்சுருக்கீங்க? கருவேப்பிலை, காய்கறி. என்னது இப்போ வாங்கினதா? ஆமா. என்னென்ன காய்கறி வாங்கி? தக்காளி, வெங்காயம், சவுச்சவு, தக்காளி, அவரைக்காய், பீன்ஸு, வெங்காயம் எல்லாம் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் எடுத்து வைக்கணும். இதெல்லாம் இன்னைக்கு தான் வாங்கிருக்கீங்களா? இன்னைக்கு தான் வாங்கினேன், சந்தைக்கு போகல. நேற்று மழைனால போக முடியல. இன்னைக்கு மம்மி உங்கள் ஊரில் மழை எப்படி இருக்கு? இன்னைக்கு திருச்சியில் நல்ல மழை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கையிலே சரியான மழை. சரியான மழை. நாங்கள் அதில் தான் இதே வைப்பரை போட்டுட்டு வந்தோம். ஆமாம். அந்த வைப்பரை போட்டோம்ல, அந்த வைப்பரே காலேஜ் பஸ்லேயே இருக்காது ஒரு நேரம். ஆனால் அவர் அப்படியே தடுமாறி ஓட்டிட்டு வருவாப்ல. வைப்பர் இல்லைன்னா எப்படி யோசிச்சு பாருங்க. ஆமாம், அது மறைச்சிடும்ல, கண்ணு தெரியாதுல்ல. ஆமாம், தண்ணி கண்ணாடியில் விழுந்து அப்படியே நிற்கும். அவர் அப்படியே ஓட்டிட்டு வருவாப்புல. என்ன பண்றது, இத்தனை பிள்ளை இல்லை எங்களை வச்சு போய் காலேஜ் பஸ் எல்லாம் அவங்க ஒழுங்கா பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் என்ன பணம் சம்பாதிக்கிறான்னா அந்த சம்பாதிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பொருள்களையும் கரெக்டா வச்சுக்கணும். ஆமா, வைப்பர் இல்ல சம்பாதிக்கிற இடத்துக்கு இல்ல. நானும் பாத்துறேன், நிறைய பேர் சம்பாதிக்கிறது நல்லா சம்பாதிக்கிறாங்க. டாக்டர்ஸ் நிறைய டாக்டர்ஸ் சம்பாதிக்கிறது நிறைய சம்பாதிக்கிறாங்க அந்த கிளினிக்ல. அந்த கிளினிக்ல அதுக்கு தகுந்த ஆள் வச்சுக்கிறது இல்ல. ஒரு ஆளே எல்லாத்தையும் பாக்குற மாதிரி அப்படி எல்லாம் பண்றாங்க டாக்டர்ஸ். பணந்தே வருதே, நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி விரிவுபடுத்துறாங்க. ஆமா, அது ஏன் மேம் அந்த மாதிரி யோசிக்க மாட்டேங்கிறாங்க? இல்ல, ரொம்ப சின்ன விதமா யோசிக்கிறாங்க. இங்கேயே அப்படித்தான் நிறைய பேர் பண்றாரு. ராயப்பன்குமாரே அப்படித்தான் பண்றாரு. அவருக்கு அந்த அந்த பொண்ணுதான் ரொம்ப ஓடுது. ஒரு பொண்ணு மிச்சம் எல்லாம் புதுசா சேருதுங்க. ஆமா, அவர் இன்னும் கொஞ்சம் பெருசாவே ஆஸ்பத்திரி இது பண்ணலாம். ஏன்னா கூட்டம் அவ்வளவு வருது அவர்கிட்ட. புதுக்கோட்டை சுத்தி இருக்க எல்லா ஊர்ல இருந்தும் வராங்க. அவர் நல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்க்குறாரு, ஒரு ராசியாகவும் இருக்காரு. அவர்கிட்ட போனோம்னா நம்மளுக்கு எல்லாம் குணமாயிருங்கிற ஒரு திருப்தி கிடைக்குது. எல்லா மக்களுக்கும் அந்த திருப்தி கிடைக்கிறனால தான் வருது. கைராசிங்கிறத பிடிக்கணும் அவர். இல்லைன்னு வச்சுங்க, அதுக்கு போகாதுங்க, இது பண்ணாதுங்க. நைட்டுக்கு இட்லி காலையில வச்சது இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். காலையில இதுனது அதுதான் நைட்டுக்கு கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டுக்கு டின்னரா? நைட்டுக்கு டின்னர். இட்லி எப்படி அப்படியே வச்சிருவீங்களா இல்லை கிண்டணுமா? கிண்டணும், இல்லைன்னா இட்லியை தோசைக்கல்ல போட்டு சுட்டு சாப்பிடுவோம். இந்த இது முக்கோணம் மாதிரி நறுக்குவீங்களா? அது நறுக்கலாமா? அது நறுக்கி அதுவும் பண்ணலாம். அது கொஞ்சம் சாப்பிட்ற கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும்ல. வேறு ஷேப்பில் இருக்கும், முக்கோணம் ஷேப்பில் இருக்கும். அது என்ன பண்ணுவீங்க? இட்லி அப்படியே நறுக்கிறோம்மா? நறுக்கிவிட்டு நல்லா இட்லியை லேசாக இருந்தது இதுல நல்லா நறுக்கிவிட்டு மிளகு சீரகம் போட்டு கடுகு போட்டு இருப்புச்சட்டி இது வடச்சட்டியில போட்டு தாளிச்சுவிட்டு வரமிளகா ஒண்ணு போட்டு தாளிச்சுவிட்டு இந்த இட்லியை தூக்கி போட்டு கிண்டி கருவேப்பிலையை போட்டு கிண்டுனா வாசமா நல்லா இருக்கும். அது கொஞ்சம் கூட சாப்பிடலாமா? ஆமா, அது நல்லா இருக்கும். அது சாம்பார் வேணும் தொட்டுக்க இல்ல? ஆமா, அது தொட்டுக்கிறதுக்கு ஊற்றி குழச்சி சாப்பிட்டாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். உப்புமா மாதிரி. இதுன்னா இந்த மாதிரி கல்லில் சொல்றதுன்னா நம்ம வந்து பொடி வச்சு சாப்பிடலாம். பொடி வச்சு சாப்பிடலாம், இட்லி வச்சு சாப்பிடலாம், சட்னி வச்சு சாப்பிடலாம், என்ன வேணாலும் வச்சு சாப்பிடலாம். எண்ணெய் ஊத்துறேன் தோசைகள் இட்லி வச்சு எண்ணெயை ஊற்றி நல்லா ரோஸ்டாட்ட சுட்டு சாப்பிட்றோம். நல்லா தான் இருக்கும் இதுவும். இந்த இட்லி சுடுற பழக்கம் கேரளால தான் இருக்கா மம்மி? இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல. அது நம்ம ஆளுங்க மட்டும்தான். வேற ஆளுங்க யாரும் இட்லி சுடவே மாட்டாங்க. அதான் ஏன்? அவங்கெல்லாம் அந்த பழக்கம். அவங்க இட்லியே ரொம்ப அவிக்க மாட்டாங்க. அதாவது பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் இட்லி இதெல்லாம் வாய்ப்பாங்க. மிச்ச நாள்ல எல்லாம் இட்லி வைக்க மாட்டாங்க. வெறும் சோறே வடிச்சு காலை மத்தியானம் நைட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுக்குவாங்க. ஆனா இப்ப நாகரிகத்துல ஓரளவு பண்ணதுக்குன்னு வச்சுக்க. அந்த காலமெல்லாம் அப்படித்தான். இல்லை மேம், இப்போ அவங்க வீட்டில் இட்லியில் மிஞ்சிறத என்ன பண்ணுவாங்க தெரியல. அது தெரியல. இந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று பண்ணி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு அந்த வாழைக்காய்க்கு யோசிச்சோம்ல, ஒன்றும் சாந்தாமத்தே அதிகமாக இட்லியே விற்க மாட்டாங்க அவங்க வீட்டில். பூரி சுடுவாங்க, கிழங்கு விற்பாங்க, உப்புமா இது புட்டை விற்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. இட்லியே விற்க மாட்டாங்க. அவர் அதே சொல்லுவார், எனக்கு இட்லினா ரொம்ப பிடிக்கும் முத்து. இட்லியே எங்க இது செய்யவே மாட்டேங்கிற, இட்லியே செய்ய மாட்டேங்கிற அப்படிங்கிற. அது 11 மணிக்கெல்லாம் போயிடுறாங்க. மாவாட்ட முடியாது. மாவாட்டுறதுலாம் இருந்தா வீட்டுல இருக்கவங்க தானே ஆட்ட முடியும்.
வேலைக்கு போயிட்டு போறவங்கலாம் மாவாட்ட முடியாது. ஆமா. அப்படி இருந்தா 6 மணிக்கு மேல வந்து ஆட்டி அதெல்லாம் கஷ்டம் இல்ல. கஷ்டம். வேலைக்கு போயிட்டு வந்து ஆமா திரும்ப அது குழவி எடுக்கணும், கழுவணும், திரும்ப 100 வேலை பார்க்கணும். அது அவங்க வியாபாரத்துக்கு போயிட்டு 4:30 5க்கு தான் வராங்க. அதுக்கு மேல வந்து குளிச்சுட்டு சாப்பிடுவாங்கள, மாவாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க மதிய சாப்பாடெல்லாம் கொண்டு போக மாட்டாங்க. வந்து சாப்பிட்டு கொண்டு போறாங்க. இந்த வெள்ளரிக்காய், கேரட்டு இதெல்லாம் பீஸ் பீஸா நறுக்கி போட்டு கொண்டு போறாங்க. அதை அங்க தின்னுக்கிறாங்க. அப்புறம் டீ கடையில போய் டீயும் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிறாரு. எண்ணெய் பலகாரம். அங்கெல்லாம் கேரளால பேக்கரி நம்ம பேக்கரி மாதிரி இருக்குமா மம்மி? நிறைய பேக்கரி இருக்கும். இல்ல இங்கெல்லாம் குட்டி குட்டியா இருக்கும். டெவலப்மெண்ட் இருக்காது. டீயே வெறும் தண்ணியா போடுவாங்க. அப்ப ஸ்நாக்ஸ் எல்லாம் அவங்க சாப்பிட்றான்னு சொல்றீங்க, இருக்குமா? ஸ்நாக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க உட்காந்து சாப்பிட்றாரு. அவங்க இப்போ போற கடையெல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணாது. நம்ம ஊருக்கு மாதிரி டெவலப்மெண்டா வந்துருச்சு. என்ன மம்மி நறுக்கியிருக்கோம்? இந்த வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன், தக்காளி நறுக்கியிருக்கேன், உருளைக்கிழங்கு மசாலைக்கு. போதும் 2 பேருக்கு உருளைக்கிழங்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.